ஹே காய்ஸ் வெல்கம் டு டீபங்க் வித் விஜே. இன்னைக்கு நம்ம பிளான்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி அக்வாட்டிக் பிளான்ட்ஸ். அனுபியாஸுங்கிற பிளான்ட்ஸ் தான் நிறையா வாங்கி வளர்க்கணும்னு இருந்தது. ஏன்னா முன்னாடியும் நான் அனுபியாஸ் நிறையா வளர்த்துருக்கேன், நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் அனுபியாஸ். ஸோ இந்த தடவை நான் வந்து ஷார்ட் பண்ணேன். ஸோ அதில் எனக்கு வந்து 2 வெப்சைட் நான் செலக்ட் பண்ணேன். ஒன்று வந்து அனுபியாஸ் டாட் இன், இன்னொன்று ஹிமாத்ரி. ஸோ இந்த அனுபியாஸ் டாட் இன்ங்கிறது என்னென்னா, அது ஒன்லி அனுபியாஸ் மட்டும்தான் விற்பாங்க. அதுவும் மல்டிபிள் வெரைட்டிஸ் இருக்கும் அவங்கள்ட்ட. அது வந்து குஜராத் பேஸ்டு நர்சரி. இன்னொன்று ஹிமாத்ரி வந்து கேரளா பேஸ்டு. கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே டெம்பரேச்சர்லாம் சூப்பராக இருக்கும். அதனால் அங்கே நிறையா இந்த மாதிரி நர்சரிஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே நல்லா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அது ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட 2 அடிஷ்னல் மணி பிளான்ட்டோட ஒரு வெரைட்டிஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த பேக்கேஜ் தான். இந்த சின்னமாக இருக்கிறது வந்து குஜராத்தில் இருந்தது. இது வந்து ஹிமாத்ரி. இது அதான் ரீட் பண்ணுது. ஸோ அனுவியாஸ் டாட் இன்னோடது பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டலம் போட்டு எல்லாத்தையும் ஒரே பையில் போட்டு கொச்ச கொச்சான்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம தான் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அது என்னதுன்னு. சும்மா ஒரு முடிச்சு தான் போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் அனுபியாஸ் ட்ராகன் க்ளான்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு 2 ரைசோம் கட்டிங் வாங்கியிருந்தேன். பர் பீஸ் வந்து அதுதான் 90லேருந்து ₹250 ரேஞ்சில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனுபியாஸ் பட்டராய் வார் கிளாபரா. இது வந்து ரேர் பீஸு. அதனால தான் இது வாங்கினேன். அது சின்னதாகவும் கொடுத்துருக்காங்க. இது அகைன் ட்ராகன் க்ளா தான். அது ஒரு பெரிய பஞ்ச். அதனால் அதில் வந்து மாற்றி மாற்றி வந்துச்சு. இதுக்கு பேர் அனுபியாஸ் நானா. இதுதான் ரொம்ப காமனாக கிடைக்கிற அனுபியாஸ். இதில் ஒரு 2 பஞ்ச் தான் வாங்கினேன். ஆனால் அவங்க ஒன்று எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. அது ஆக்சுவலாக ஒரு ரைசோமில், அந்த ரைசோமில் 2, 3 இது சேர்ந்துருக்கும். அதை நான் பிரித்து வச்சுருக்கேன். இது வந்து அனுபியாஸ் நானா கோல்டு. இதோட இலை நல்லா அப்படியே கோல்டு மாதிரி அப்படியே எல்லோயிஷாக இருக்கும். அதனால் இது அப்படி சொல்லுவாங்க. இது நானா பெட்டிட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட இலையெல்லாம் ரொம்ப சின்ன சின்னமாக இருக்கும். இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் அடிஷ்னலாக வந்தது. இதெல்லாம் இனிமேல் பெருசானா தான் தெரியும் எதில் சேர்க்குறதுன்னு. நெக்ஸ்ட்டு வந்து ஹிமாத்ரியோட பாக்ஸு. இப்படி தான் அமுக்கி கொடுத்துருந்தாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் பேக்கெட் போட்டு அதில் பேர் எழுதி கொடுத்துருந்தாங்க. அதனால் ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருந்துச்சு. ஒரு டிஷ்யூ கல்ச்சர் கப் வாங்கியிருந்தேன். ஜப்பனீஸ் டுவார்ஃப் ஹேர் கிராஸோடது. ஜம்போ சைஸ் வாங்கினேன். ஆனால் கப்பு மட்டும் தான் பெருசாக இருக்குது. உள்ள சின்னதாக இருக்குது. இது வந்து மோன்டி கார்லோ. நல்லா டிஷ்யூவில் ரேப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. காயாமல் இருக்கணும்னு. கரெக்டாக வந்திருக்கு. இதுக்கு பேர் புரோக்கன் ஹார்ட் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இலையெல்லாம் அப்படியே ஓட்ட ஓட்டையாகவே தான் இருக்கும். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வாங்கினது. இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து நான் கீழே போடுறேன். அதை பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குது பிளான்ட்டு. இதுக்கு பேர் ஃபிலோடென்ட்ரான் பிரேசில்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மல் மணி பிளான்ட் தான். பட் ஆனால் இதில் அந்த இலையிலலாம் க்ரீமி டெக்ஸ்சர் இருக்கும். இது வந்து அனுபியாஸோட இன்னொரு வெரைட்டி. இதை வந்து நானா போன்சாய்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் நான் வந்து கலெக்ஷனுக்காக தான் வாங்கினேன். ஏன்னா அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல. இது வந்து அனுபியாஸ் நானா கோல்டு. இலைய பார்த்தாலே நல்லா தெரியுதா? சூப்பரா மஞ்சளா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாட் ஹிமாத்ரியோடது ட்ரை பண்ணி பார்க்குறோம்னு வாங்கினேன். இது வந்து டிராகன் க்ளா. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த இலையில ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் இருக்குதா டாட் டாட்டா. அதுக்கு பேர் வேரிகேட்டட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெரைட்டி தான் இது. இது வந்து லுட்விகியாவோட வெரைட்டி தான். வாட்டர் மொசைக்னு சொல்லுவாங்க. தண்ணியில் போட்டோம்னா அப்படியே மேலே அப்படியே ஒரு மொசைக் போட்ட மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு பேட்டர்னாக இருக்கும். அதனால வாங்கினேன். இது வந்து மைக்ராந்திமம் மோன்டி கார்லோ. எல்லாரும் டிஷ்யூ கல்ச்சர் கப் வாங்குவாங்க. நான் வந்து டிஷ்யூவில் ரேப் பண்ணது வாங்கியிருக்கேன். ரேட் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு வாங்கினேன். ஸோ நல்லா தான் வந்திருக்கு. இது இனிமேல் வளர வைக்கணும். ஸோ இப்போ வாங்கினது எல்லாத்தையும் என்னடா பண்ண போகிறேன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் டைரெக்டாக அக்வாரியமில் வைக்க போகிறதில்ல. இது எல்லாத்தையும் நான் வந்து ப்ரொபகேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான மெத்தடை தான் இப்போதைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன் ஆஃப் த மெத்தட் நான் என்ன யோசிச்சு வச்சுருக்கேன்னா, அந்த ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தட் கேள்விப்பட்டிருப்பீங்க. க்ரோ லைட்லாம் போட்டு வளர்க்குறது. ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி ஏதாவது பண்ணேன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. Bye bye.